இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் 2 பார்க்க போகிறோம் ரைட்டா. இந்த பேலன்சிங் த ஈக்குவேஷன் ஆஃப் ரிடக்ஸ் ரியாக்ஷன் ரைட்டா. இதை நம்ம ஸ்டெப் 2 பார்க்க போகிறோம். சின்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு அப்படின்றான். அப்போது நான் அதை தான் சொல்லியிருக்கேன், அது எவ்வளோ எலக்ட்ரான்கள் இழக்கப்பட்டதோ அவ்வளோ எலக்ட்ரான்கள் பெறப்பட்டது. அது ஏன் ஆக்சிடைசேஷனில் வந்து எலக்ட்ரான்கள் இழக்கப்பட்டது, அதேமாதிரி இதில் ரிடக்ஷனில் எலக்ட்ரான்கள் பெறப்பட்டது. அதை தான் சொல்கிறேன். சின்ஸ் ஏனென்றால் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் மொத்த லாஸ்ட்னா இழக்கப்பட்ட எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை. டோட்டல் நம்பர்னால் மொத்த எண்ணிக்கை ஆஃப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட்னா இழக்கப்பட்ட எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் அப்படின்னு சமமாக இருக்கிறது. எதற்கு? டு த டோட்டல் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் கெயின்ட் அப்படின்னா எலக்ட்ரான்கள் பெறப்பட்ட எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கிறது. இதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. செகண்ட் ஸ்டெப்பில் எலக்ட்ரான்களை வச்சு பேலன்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ எலக்ட்ரான் இழக்கப்பட்டது, எவ்வளோ எலக்ட்ரான் பெறப்பட்டது என்பதை வச்சு பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேட்னா சமநிலைப்படுத்து இதை இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? சமநிலைப்படுத்த வேண்டும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை வைத்து எவ்வளோ எலக்ட்ரான்கள் இழக்கப்பட்டதோ அவ்வளோ எலக்ட்ரான்கள் பெறப்பட்டது ரைட்டா. அப்போ இந்த இழக்கப்பட்ட எலக்ட்ரான் மற்றும் பெறப்பட்ட எலக்ட்ரான்களை வைத்து ஈக்குவேட் சமநிலைப்படுத்து த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை வைத்து சமநிலைப்படுத்த வேண்டும். பை போட்டிருக்கான். பை எப்படின்னா பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலா வித் சூட்டபிள் இன்டிஜர்ஸ். அப்படின்னா பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா குறுக்கால மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டா. குறுக்கால மல்டிப்ளை பண்ண என்னது? அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ 2 இருக்கிறது. ஆக்சிடைசேஷன் எலிமெண்ட் இருக்கிறது, ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட் இருக்கிறது. இப்போ இதில் ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட் யார் அப்படின்னா KMnO4 பொட்டாசியம் பெர்மேங்கனேட். அதில் உள்ள மேக்னீசியம் தான் ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசேஷன் ஆகக்கூடிய எலிமெண்ட் என்னது? இது ஏஜென்ட், வினை புரிவதற்கு உதவி பண்ணும் ஏஜென்ட் KMnO4. அப்போ வினை புரிவது யார்? ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 ரைட்டா. அப்போ இந்த ரெண்டையும் குறுக்கால பெருக்கணும் ரைட்டா. எதை? பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த கிராஸ்னா குறுக்கால பெருக்கணும் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலா அப்படின்னா சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கோட்பாடு. ஃபார்முலா என்னென்னது? ஃபார்முலான்ற என்ன உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு கூற்று. அதாவது ஃபார்முலான்ற எல்லாமே ஃபிசிக்ஸில் ஃபார்முலான்னு போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த ஃபார்முலாவை அடிப்படையாக வைத்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எப்படி? வித் சூட்டபிள் இன்டிஜர்ஸ்னால் முழு எண்கள், தகுதியான முழு எண்களை வைத்து நீ ஃப்ராக்ஷனில் பண்ணக்கூடாது மல்டிப்ளிகேஷன். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2க்கு நடுவில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த வினைபுரியும் பொருள் மற்றும் விளைபடும் பொருள்கள் ரைட்டு. வினைபுரியும் பொருள் வினைக்கு அதாவது ஏஜென்ட், வினைபுரிவதற்கு பயன்படும் ஏஜென்ட் என்னது? அதாவது ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட்டு, அதேமாதிரி ரிடக்ஷன் ஏஜென்ட் சொல்கிறோம்ல. இதில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட். அதையும் எதை ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய பொருள் ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கும் நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறான். அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலா. அப்போ சம்பந்தப்பட்ட கூற்றை வைத்து வித் சூட்டபிள் இன்டிஜர்ஸ் அதாவது தகுதி வாய்ந்த முழு எண்களை வைத்து நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் இப்போ எப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்போ கிராஸ் சூட்டபிள் இன்டிஜர்ஸ் ஆன் ரியாக்டன் சைடு அஸ் பிலோ. அப்படின்னா ஆன் ரியாக்டன் சைடு என்னது? ரியாக்டன் சைடில் தான் நீ பண்ணணும், ப்ராடக்ட் சைடில் பண்ணக்கூடாது. புரியுதா? இது ரியாக்டன் சைடு என்னது? அந்த அம்புக்குறிக்கு முன்னாடி வினைபுரியும் பொருளில் தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீ பண்ணணும். இந்த லெஃப்ட்டில் படத்தில் காமிக்கிறேன். அந்த ரியாக்டன் சைடில் தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு அஸ்பிலோ இந்த கீழே கொடுக்கப்பட்டது மாதிரி இங்கே பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கான். அம்புக்குறிக்கு முன்னாடி ரியாக்டன் ப்ராடக்ட்லாம் பண்ணியிருக்கான். அஸ்பிலோன்றான் ஹியர். ஆகவே த ப்ராடக்ட் என்னது? அப்போ ப்ராடக்ட் ரைட் சைடில் உள்ளது. ப்ராடக்ட் ஆஃப் Fe2SO4 த சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 3 கண்டெய்ன்ஸ் 2 மோல்ஸ் ஆஃப் ஆட்டம். அப்போ Fe2ன்றது என்னது? Feன்றது ஒரு அயன், ஒரே ஒரு ஆட்டம் ரைட்டா, ஒரே ஒரு மோல் கொண்டது. அப்போ Fe2னா 2 மோல் கொண்டிருக்கா? Fe2 2 Fe2ஐ கொண்டிருக்குது. அதான் சொல்கிறான். Fe2 என்னால் பார்த்து அந்த என்ன போட்டிருக்கா ஹியர். இங்கே இந்த ப்ராடக்ட்னா விளைபொருள். இங்கே வாங்க, விளைபொருள் பார்த்தா ரியாக்டன்லேருந்து வந்தது தான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா
Fe2 வந்து அதாவது இப்போ இந்த ப்ராடக்டான Fe2SO4 சப்ஸ்கிரிப்ட் 3ல் என்ன இருக்குது கண்டெய்ன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கிறது 2 மோல் ஆஃப் அயன் இருக்கிறது 2 மோல் ஆஃப் அயன் என்னது வேறு Feன்றது அயன் தானே 2 மோல் இருக்கா Fe2 இருக்கா அப்போ 2 மோல் இருக்கிறது அப்படின்றான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆகவே இந்த கோஎஃபிஷியன்ட் என்னது இப்போ ஒரு எக்ஸ் 3x 4y சொல்கிறோம்ல அந்த எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 எலக்ட்ரான் அண்ட் 5 எலக்ட்ரான்ஸ் ஆர் மல்டிப்ளைடு பை த நம்பர் ஆஃப் 2 அப்படின்ட்டான். இங்கே பாருங்கள் FeSO4 3ல் ப்ராடக்டில் உள்ளதில் 2 மோல் இருக்குது எதில் அயன் Feயில் 2 மோல் இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. ஸோ ஹியர் த ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா விளைபொருள் உண்டான பொருளாகிய இந்த ஃபெரிக் சல்ஃபேட்டில் அயன் வந்து 2 மோல் இருக்குது Fe2 இருக்குது 2 இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட்னா என்னது இப்போது ஒரு எலக்ட்ரானோட கோஎஃபிஷியன்ட்னா 1 தானே E-1னா 1 கோஎஃபிஷியன்ட் E-1க்கு என்னது 1 இப்போ 5E-1 அப்போ 5 எலக்ட்ரானோட எத்தனை கோஎஃபிஷியன்ட் 5 அதான் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ன்றது ஒரு எலக்ட்ரானோட கோஎஃபிஷியன்ட் 1 5 எலக்ட்ரானோட கோஎஃபிஷியன்ட் என்னது E- எலக்ட்ரான் அர்த்தம் அது ஏன் மைனஸ்னு போட்டிருக்கோம் அது நெகட்டிவ் சார்ஜுன்னு அர்த்தம் 5 எலக்ட்ரானுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னது 5 ரைட்டா அந்த கோஎஃபிஷியன்ட்டை வச்சு நீ 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆகவே த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1E அண்ட் 5E ஆர் மல்டிப்ளைட் பை த நம்பர் 2 நம்பர் 2 எதுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னா அயனோட மோல் எத்தனை 2ன்றதுனால ப்ராடக்டில் உள்ள அயனோட மோல் ரைட்டா ரியாக்டன்ட்டில் இல்லை ப்ராடக்டில் உள்ள அயனோட மோல் 2 என்பதனால நீ என்ன பண்ணணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான் 1E அதாவது 5Eயோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 1Eன்னு எதுக்கு வந்து தெரியுமா நான் சொல்லிடுறேன் 1Eன்னு 1E 5E ஏன் வச்சுருக்கான்னா இங்கே வாங்க மேலே இங்கே பாருங்கள் இந்த ஆக்சிடைசேஷன் ஆகிருக்குல்ல இந்த படத்தில் ஆக்சிடைசேஷன் Fe ஃபெரஸ் சல்ஃபேட்டு எவ்வளோவா இருக்குது Fe 2 இருக்குது +2 இருக்குது. ப்ராடக்ட்டுக்கு வாங்க Fe2SO4 சப்ஸ்கிரிப்ட் 3 இதில் எவ்வளோ இருக்குது Fe 3 இருக்குது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா லாஸ் ஆனால் தானே ப்ளஸ் ஆகும் எலக்ட்ரான் வெளியே போனால் தானே ப்ளஸ் ஆகும். அப்போ எத்தனை 2லேருந்து 3 ஆகிருக்கு அப்போ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு ரைட்டா எதில் ஆக்சிடைசேஷன் ப்ராசஸில். இந்த ஆக்சிடைசேஷன் ப்ராசஸில் +2 இருந்தது +2 எப்போ இருக்கும் அப்போ 2 பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ +3 ஆயிருமா அப்போ எலக்ட்ரான் இங்கே லாஸ் ஆகிருக்கு ரைட்டா அதான் 1s ஆக்சிடைசேஷன் எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு 1s வந்துருச்சா. அப்போ கீழே வாங்க ரியாக்டன்ட்டில் ரிடக்ஷனில் அப்போ மேக்னீசியத்துக்கு எவ்வளவு +7 எப்படி வந்துச்சுன்னு சொன்னால அப்படி நீ அப்படி தெரியலன்னா இப்படியே பார்த்துக்கேன் மேக்னீசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 25 என்னாச்சு 25. அப்போது ஃபஸ்ட்டில் 2 பிறகு 8 அதாவது ஃபஸ்ட்டில் 2 பிறகு 8 10 பிறகு ஒரு 8 3வது ஆர்பிட்டில் 18 மீதி எவ்வளோ இருக்குது 7 இருக்குது. அப்போ 7 பாசிட்டிவ் இருக்கிறது அதுக்கு என்ன வேணும் ஒரு நெகட்டிவ் வேணும் ஆனால் இருக்கிறத வச்சு பார்த்தாலும் 7 வருது நீங்கள் ஃபார்முலா பிரகாரம் தான் போடணும் 7 தான் +7. அப்போ +7லேருந்து ரிடக்ஷனில் என்னவா குறைஞ்சிருக்கு +2 ஆயிடுச்சா குறைஞ்சிருக்குதா +7ன்றது +2னா குறைஞ்சிருக்கு அப்போ ரிடக்ஷன் தான். அப்போ ஏன் குறைஞ்சிச்சின்னா 5 எலக்ட்ரான் உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ +7 அப்போ உள்ளே ஒரு 5 எலக்ட்ரான் வந்திருக்கு அப்போ +7லேருந்து 5 எலக்ட்ரான் கழிச்சு என்னது +2 தானே அதான் +2 வந்திருக்கு அதனால தான் 5ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா மேக்னீசியம் ப்ராசஸில் என்ன கிடச்சிருக்கு 5 எலக்ட்ரான் இதில் மேலே ஆக்சிடைசேஷனில் எத்தனை எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இது ஆக்சிடைசேஷனில் எத்தனை எலக்ட்ரான் வந்திருக்கு அப்படின்னா வெளியே போயிருக்கு ஆக்சிடைசேஷனில் வெளியில் போயிருக்கு எவ்வளோ ஒரு எலக்ட்ரான் அதனால தான் 1 கூடியிருக்கு. இங்கே 5 எலக்ட்ரான் உள்ளே வந்திருக்கிறது 5 எலக்ட்ரான் உள்ளே வந்தது தான் 5 குறைஞ்சிருக்கு இப்போ 7லேருந்து 5 ஆயிடுச்சு. அப்போது அந்த ப்ராசஸில் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு ஆக்சிடைசேஷனில் இங்கே 5 எலக்ட்ரான் உள்ளே வந்திருக்கு அதனால தான் போட்டிருக்கான் 1s 5sன்ட்டு. நீங்கள் எங்கேருந்தோ வந்திருக்கு இந்த நம்பர்னு நினச்சிடாதீங்க ரைட்டா. அப்போ அந்த 1s 5s கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் இது கூட 2 ஏன் 2 சேர்க்குறோம்னு சொன்னால் ப்ராடக்ட்டில் வந்து அயன் வந்து Fe வந்து 2 இருக்குது அதனால் 2 பெருக்கிக்கணும். இப்போ அதே ஈக்குவேஷனுக்கு வாங்க மேலே உள்ளதில் FeSO4 அதே ஈக்குவேஷன் அப்படி போட்டிருக்கேன் KMnO4 அது 2 அது Mn எவ்வளோ 7
Fe ப்ளஸ் 2. இங்கே வாங்க அதே அப்படியே போட்டிருக்கான். இங்கே ப்ராடக்டில் Fe2 3 ப்ளஸ் 3. இங்கே Mn எவ்வளவு ப்ளஸ் 2. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறான், Fe ப்ராடக்டில் 2 இருக்கிறது, 2 Fe இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்கான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1E அப்படின்னா 1. என்னது ஒரு எலக்ட்ரான். அந்த இதில் ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் தானே வெளியில் போயிருக்கு. அப்போ 1E கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1E என்னது 1 தானே. அப்போ 5E அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த இதுக்கு ரெண்டாவதுக்கு என்னது 5 தான். அப்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த Feலேருந்து அப்படியே அந்த 2 இறக்கியிருக்கான். இது Fe தானே 1 லாஸு. Feக்கு எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு எலக்ட்ரான். இங்கே உள்ள Fe 2லேருந்து 3 மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ எத்தனை எலக்ட்ரான் லாஸு, 1. அப்போ அந்த 1E இங்கே போட்டிருக்கான். கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்க சொல்லியிருக்கான், இவன் மொத்தமாக எடுத்திருக்கான். நீ 1E தான் எடுக்கணும், 1ன்னு தான் போடணும். 1 இன்ட்டு என்னது இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் KMnO4ல் 2 போட்டிருக்கான 2 வந்துருச்சா, 2 போட்டானா. KMnO4ல் 2, KMnO4லேருந்து அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். KMnO4ல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1ஐயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5ஐயும் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ Feயோட Fe வந்து எவ்வளவு, 1 தானே, ஒரு எலக்ட்ரான் தானே, ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு. அப்போ 1 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா. அந்த ஒரு 6ஆம் மார்க்கு போட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டான். அப்போது இங்கே KMnO4ல் Mnல எவ்வளவு எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகிருக்கு, 5 எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு. அதனால தான் 7லேருந்து 2 வந்துடுச்சு ப்ளஸ். ரைட்டா? அப்போது 5 இன்ட்டு 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும்ல. அப்போ மல்டிப்ளை பண்ண என்னது மல்டிப்ளை பண்ண இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணலை, இனிமேல் தான் கிராஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போதைக்கு கிராஸ் பண்ணலை, இதை மட்டும் தான் செஞ்சுருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம், மோல் ஆஃப் அயனை என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1E அண்ட் 5Eயோட நம்ம பெருக்கணும். 1E எதுக்கு, ஃபெரஸுக்கு, இது அயனுக்கு FeSO4க்கு, அதை ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு. 5E எதுக்கு, பொட்டாசியம் பெர்மனேட், அதோட மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த 1 இன்ட்டு 2 ஒரு 2. இப்போ 5 இன்ட்டு 2 10. அந்த 5ன்னு போட்டாலே போதும், ஈன்னு போட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அதே மாதிரி இங்கே 1E போட வேண்டிய தேவையில்லை, 1 இன்ட்டு 2ன்னு போட்டாலே போதும். கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்க சொல்லியிருக்கேன், ஏன் திரும்பி அப்படியே எழுதியிருக்கான்னு தெரியல. 1E எழுதுறது தேவையில்லை, அந்த கோஎஃபிஷியன்ட்டோட தான் 2 பேருக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 1 இன்ட்டு 2 போட்டுக்கோங்க, கூட தேவையில்லை. 5 இன்ட்டு 2 அப்போ 10. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுன்னு சொன்னால, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த 1 இன்ட்டு 2 இது எதுக்கு வந்தது, ஃபெரஸ் சல்ஃபேட்டோட கூட்டல் தொகை தானே, இது பெருக்கல் தானே இது. அதேமாரி இந்த 5 இன்ட்டு 2 10 இது எதனோட பெருக்கல் தொகை, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட பெருக்கல் தொகை தானே. அவன் என்ன சொல்லியிருக்கான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறான், அதாவது த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஈக்குவேட் பண்ண சமநிலைப்படுத்துங்க. எப்படி, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலா, சம்மந்தப்பட்ட ஒரு கூற்றின் பிரகாரம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். வித் சூட்டபிள் இண்டிஜர்ஸ், ஒரு தகுதியான முழு எண்ணை வைத்து பண்ணுங்கள். இதிலிருந்து ஆன் ரியாக்டன் சைடு இங்கே பாருங்கள், அம்புக்குறிக்கு லெஃப்ட் சைடில் தானே இருக்குது, ரியாக்டன் சைடில் அஸ் பீலோ அப்படின்றான். அப்போ நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அவன் சொன்ன மாதிரி பண்ண போகிறோம். இப்போ FeSO4க்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. அந்த 2 நம்ம எங்கே கொண்டு போய் போட போகிறோம், இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு முன்னாடி போய் போட போகிறோம். அதேமாரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு. அதை போய் எங்கே போய் போட போகிறோம், 10 ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு முன்னாடி போட போகிறோம். இந்த 10 எதுலேருந்து கிடச்சது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு கிடச்சது. ஆனால் அதை கொண்டு எங்கே போட போகிறோம், ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு முன்னாடி போட போகிறோம். அப்போ இந்த 2 எதுலேருந்து கிடச்சிச்சு, 1 இன்ட்டு 2 எதுலேருந்து, ஃபெரஸ் சல்ஃபேட்லேருந்து கிடச்சது. அதை கொண்டு போய் பொட்டாசியம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். பண்ணி அடுத்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 10, இந்த 10 எதுலேருந்து கிடச்சது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்லேருந்து கிடச்சது. இங்கே வந்து போட்டோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோமா. அப்போ 2 KMnO4 அது எங்கேருந்து கிடச்சது, ஃபெரஸ் சல்ஃபேட்லேருந்து கிடச்சது. இங்கே வந்துருச்சா, அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு. அது மீதி அப்படியே எழுதிக்கிட்டான். ரைட்டா? அப்போ 2வது ஸ்டெப் முடிஞ்சு. அப்போ 3வது ஸ்டெப்புக்கு வாங்க. இதுதான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்பு. ரைட்டா? இது 2வது ஸ்டெப்பு. இப்போ 3வது ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். பேலன்ஸ் த ரியாக்டன்ட் பை ப்ராடக்ட் அல்லது ஆக்சிடைஸ்டு பை ரிடியூஸ்டு. அப்படின்னா பேலன்ஸ்னு சமநிலைப்படுத்துங்க. எதை வச்சு சமநிலைப்படுத்துங்க, ரியாக்டன்ட் பை ப்ராடக்ட், ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்டையும் பார்த்து, ரியாக்டன்ட் டிவைடட் பை ப்ராடக்ட். அல்லது ரியாக்டன்ட் என்னது, ஆக்சிடைசேஷன் தானே, ப்ராடக்ட்னா ரிடக்ஷன் இதுதானே. அப்போ அல்லது ஆக்சிடைசேஷன் பை ரிடக்ஷன், ஆக்சிடைஸ்டு அல்லது ரெடியூஸ்டு, ரெண்டும் ஒன்று தான். ஆக்சிடைஸ் ஆனது அல்லது ரெடியூஸ் ஆனது, அதை வச்சு நீ பேலன்ஸ் பண்ணணும்.
பேலன்ஸ் ஆஃப் என்னது ரியாக்டன்ட். அது ரியாக்டன்ட் அம்புக்குறிக்கு முன்னாடி வினைபடும் பொருட்கள். அதை கம்பேர் பண்ணணும் எது கூட டிவைடட் பை ப்ராடக்ட்னா அதோட கம்பேர் பண்ணணும். ப்ராடக்ட்னா அதனால் வந்த பொருட்கள். அல்லது ரியாக்டன்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடைஸ்னா ரியாக்டன்ட் தான் ஆக்சிடைஸ் ஆகுறது. அதுக்கடுத்து அதில் கிடைச்ச பொருள் என்னது ரெடியூஸ்ட். அப்போ நான் இப்போதைக்கு பாருங்கள், நான் பேஸ்டு ஆன் த ரியாக்டன் சைடில் வச்சு பாருங்கள். நான் இப்பொழுது பேஸ்டு ஆன் த ரியாக்டன் சைடில் வந்து பாருங்கள். ரியாக்டன் சைடில் என்ன இருக்குது, 10 ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்குது, 2 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்குது, அதே மாதிரி ஒரு சல்ஃபரிக் ஆசிட் இருக்குது. இவ்வளோ தான் ரியாக்டன் சைடு வினைபடும் பொருட்கள். விளைபொருட்கள் இங்கிட்டு இருக்குது. அவன் வினைபடும் பொருள் இப்போ பாருங்கன்றான், நம்ம பார்ப்போம். அதாவது பேஸ்ட் ஆன் த ரியாக்டன் சைட்ஸ் பேலன்ஸ் த ப்ராடக்ட். அதை பேலன்ஸ் அந்த பேஸ்ட் ஆன் த ரியாக்டன் சைட்னா ரியாக்டன் சைடை வைத்துக்கொண்டு, ரியாக்டன் பக்கத்தை வைத்துக்கொண்டு, அப்படின்னா ரியாக்டன் சைடு இந்த 3 தான். அதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறான், பேலன்ஸ் சமநிலைப்படுத்துன்றான். ரியாக்டன் சைடில் உள்ள எண்களை வைத்துக்கொண்டுன்னு அர்த்தம். ரியாக்டன் சைடில் உள்ள எண்களை வைத்துக்கொண்டு சமநிலைப்படுத்து, பேலன்ஸ் சமநிலைப்படுத்து. எதை, த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அண்டு த ப்ராடக்ட்ன்றான். ப்ராடக்டை சமநிலைப்படுத்து. ப்ராடக்ட் என்னது, விளைபொருட்கள். அப்போது என்ன சொல்கிறாங்க மீன் நல்லா பாருங்க, பேஸ்டு ஆன் த ரியாக்டன் சைடு பேலன்ஸ் த ப்ராடக்ட். அப்படின்னா இந்த ரியாக்டன் சைடுனா வினைபடும் பொருள்களின் பகுதியை வைத்துக்கொண்டு விளைபொருள்களின் பகுதியை சமநிலைப்படுத்து அப்படின்றான். அப்படி மீனிங் என்னது அப்படின்னா, இந்த வினைபடும் பொருளில் 3 இருக்குது. அதாவது 10 ஃபெரஸ் சல்ஃபேட்டு, 2 KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, இந்த ஹைட்ரோசல்ஃபரிக் ஆசிட். இந்த நம்பர்களை வைத்துக்கொண்டு இது வந்து என்னது ரியாக்டன் சைடு. அதுக்கடுத்து இது ப்ராடக்ட் சைடு. அதாவது ஃபெரிக் சல்ஃபேட்டு மேங்கனீசியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் சல்ஃபேட்டு அண்டு வாட்டர். இதுகளை சமநிலைப்படுத்து. எதை, ரியாக்டன் சைடு எண்களை வைத்துக்கொண்டு ப்ராடக்ட் சைடு எண்களை சமநிலைப்படுத்துன்னு சொல்கிறான். நவ் பேஸ்ட் ஆன் த ரியாக்டன் சைடு பேலன்ஸ்னு சமநிலைப்படுத்து த ப்ராடக்ட். அப்போ உதாரணமாக சொல்கிறான், ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ். எவ்வளோ ஆக்சிடைசேஷன் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடில் ஆக்சிடைசேஷன், ரைட் சைடில் ரெடியூஸ் ஆகிருக்குது என்பதை உதாரணமாக சொல்லுகிறார். த எபோவ் ஈக்குவேஷன் பிகம்ஸ். அப்படி பண்ணுனா மேலே கண்ட ஈக்குவேஷன் சமன்பாடானது பிகம்ஸ் மாறுகிறது. எவ்வாறாக மாறுகிறது அப்படின்னா, இந்த 10 FeSO4, 2 KMnO4, H2SO4, அதுக்கடுத்து 5 FeSO4 சமநிலைப்படுத்தும் போது இங்கே 5 இல்லை, இங்கே இருக்கா, இதுக்கு மேலே உள்ளதில் போடலை. இப்போ தான் சமநிலைப்படுத்துகிறான். ஏன்னா இங்கே 10 Fe இருக்குது. அப்போ இங்கிட்டு இதெல்லாம் சமநிலைப்படுத்த எண்களை கூட்டு 2 சைடு எண்ணு கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் இந்த முன்னாடி Fe2க்கு முன்னாடி 5 போட்டிருக்கான் பாருங்கள். சமநிலைப்படுத்தும் போது 5 Feன்னு போட்டுட்டான். ஏன்னா அது லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த எண்ணிக்கை பிரகாரம் ரைட்டில் எண்ணிக்கையை கூட்டணுமோ குறைக்கணுமோ செய்யணும். அப்போ 5 போட்டுட்டான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், 2 கூட்டியிருக்கான். இங்கே முதல்ல 2 இல்லை, இங்கே பாருங்கள் ப்ராடக்டில் 2 இல்லை. அதை என்ன சொல்ல, லெஃப்ட் சைடில் உள்ள ரியாக்டண்ட்டோட எண்களை வைத்துக்கொண்டு வலது சைடில் உள்ள ப்ராடக்டோட எண்களை சமநிலைப்படுத்து. அதுக்கு தக்கன நீ கூட்டு குறைய ரைட் சைடில் உள்ளதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, அதுக்கு முன்னாடி உள்ள எண்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்றான். இப்போ இங்கே 10 Fe2க்கு முன்னாடி 10 போட்டான் ப்ராடக்டில். இங்கே ப்ராடக்டில் MnOSO4க்கு முன்னாடி 2 போட்டிருக்கான். பிறகு சமநிலைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்னென்ன சமநிலைப்படுத்து 2 தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கான். இங்கே 5 சேர்த்துருக்கான், இங்கே 2 சேர்த்துருக்கான். மீதி எதுவுமே சேர்க்கல, அப்படியே இருக்குது. K2SO4 அப்படியே இருக்குது, H2SO4 அப்படியே இருக்குது. ரைட்டா, அப்படியே தான் இருக்குது. இன்னும் சமநிலைப்படுத்தலை. அது எப்படி படுத்துறான்னு பார்ப்போம். இந்த 2 மட்டும் இப்போ சமநிலைப்படுத்திருக்கான் 3வது ஸ்டெப்பில். இப்போ 4வது ஸ்டெப்புக்கு போவோம். 4வது ஸ்டெப்பில் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அப்போ பேலன்ஸ் த அதர் எலிமெண்ட். இது முதல் 2 எலிமெண்ட்டை மட்டும் சமநிலைப்படுத்தியிருக்கான். என்னது, FeSO4ஐயும் MnSO4ஐயும் சமநிலைப்படுத்தியிருக்கான். இன்னும் K2SO4ஐயும் H2SO4ஐயும் அவன் சமநிலைப்படுத்தலை. அதுக்கு தான் இப்போ 3வது ஸ்டெப்பு. பேலன்ஸ் த அதர் எலிமெண்ட். அதாவது பேலன்ஸ்னால் சமநிலைப்படுத்து, மீதி உள்ள எலிமெண்ட்டையும் சமநிலைப்படுத்து. மீதி உள்ள என்னது, K2SO4 அண்ட் H2SO4 இதையும் சமநிலைப்படுத்துன்றான். அதை மீதி உள்ள எலிமெண்ட்டையும் சமநிலைப்படுத்து. மீதி உள்ள எலிமெண்ட் என்னது, H அண்ட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தானே. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் திஸ் கேஸ், இந்த கேஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜனையும் சமநிலைப்படுத்து. லெஃப்ட்டில் என்ன எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கிறதோ அதே மாதிரி ரைட்லேயும் வைக்கணும் அப்படின்றான். அப்போ பேலன்ஸ் த அதர் எலிமெண்ட், மீதி உள்ள எலிமெண்ட்டையும் சமநிலைப்படுத்து. எதை, எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆக்சிஜனை தவிர்த்து மீதி உள்ள சமநிலைப்படுத்து. அப்போ இப்போ எது வரைக்கும் சமநிலைப்படுத்திட்டான், இந்த 5 FeSO4 பண்ணிட்டான். அது லெஃப்ட் சைடில் உள்ளது ப்ராடக்ட். அது இது லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ரியாக்டன்ட். அதை வச்சு ப்ராடக்டை நீ சமநிலைப்படுத்துன்னு முதல்ல சொன்னான். இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த
ஃபெரிக் சல்ஃபேட் Fe2 அது 5 போட்டான், 5 போட்டு இதை சமநிலைப்படுத்திட்டான். அது பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது மேக்னீசியம் சல்ஃபேட் MnSO4, இதுக்கு 2 போட்டு சமநிலைப்படுத்திட்டான். சமநிலைப்படுத்தாது என்னது? H, ஆக்சிஜன், பொட்டாசியம், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன், இதை தான் பண்ணாமல் இருக்கேன். இப்போ இது பண்ணுறதுக்கு இந்த 2 லாஸ்ட்டில் K2SO4 சல்ஃபரிக் ஆசிட்டு, அது பொட்டாசியம் சல்ஃபேட், அது பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் பண்ணலை. இப்போது இதில் என்ன பொட்டாசியம் என்ன இருக்குது? K இருக்குது, S இருக்குது, 4 இருக்குது, இங்கே H இருக்குது, O இருக்குது, இதை பண்ணலை. இது இப்போ என்ன சொல்கிறான்னா, பேலன்ஸ் இந்த அதர் எலிமெண்ட், மீதி எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணு, சமநிலைப்படுத்து. எக்ஸப்ட் H அண்ட் O நீ சமநிலைப்படுத்த வேண்டான்றான். ரைட்டா? அப்போ எக்ஸப்ட் என்ன இருக்குது? பொட்டாசியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ரைட்டா? அப்போ இன் திஸ் கேஸ் வி ஹேவ் டு பேலன்ஸ் பொட்டாசியம், சல்ஃபர், அந்த பொட்டாசியம் சல்ஃபரை சமநிலைப்படுத்த சொல்கிறான். ஏன்னா ஆக்சிஜனு ஹைட்ரஜனும் வேண்டாம், ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் வேண்டாம்ட்டால, அப்போ மீதி என்ன இருக்குது? பொட்டாசியம் சல்ஃபர் தான் இருக்குது. இன் திஸ் கேஸ் வி ஹேவ் டு பேலன்ஸ் பொட்டாசியம் அண்ட் சல்ஃபர் ஆட்டம்ஸ். பொட்டாசியத்தையும் சல்ஃபர் ஆட்டத்தையும் நம்ம சமநிலைப்படுத்த போகிறோம். எதை வச்சு? அதாவது ரியாக்டன் சைடில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு சமநிலைப்படுத்த போகிறோம். அப்போ K இஸ் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ K அதுவாக பேலன்ஸ் ஆயிடுச்சு, அதுவாக சமநிலையில் இருக்குன்றான். அது பார்ப்போமா ஈக்குவேஷனில் சமநிலை இருக்கா இல்லைன்ட்டு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு எத்தனை K இருக்குது? இதில் K இல்லை, FeSO4ல் K இல்லை. ரெண்டாவதுல MnO, KMnO 2 K இருக்குது, 2Kன்னு 2 K இருக்குது. ரைட்டா? அப்போ மூணாவதுல ஹைட்ரஜன் சல்ஃபர்லேயே தான் இருக்கா? இல்லை. அப்போ இது சமநிலை ஆயிடுச்சுன்றான். இங்கே ரைட்லேயும் 2 K தான் இருக்கணும். ரைட்டா? ரைட்டில் என்ன இருக்குது? முதல்ல மேக்னீசியம் சல்ஃபேட் K இல்லை, ரெண்டாவது K2, அப்போ 2 K வந்துருச்சா? அப்போ லெஃப்ட்லேயும் 2 K, ரைட்லேயும் 2 K, வேறு எங்கேயும் K இல்லை. அப்போ இது ஆட்டோமேட்டிக் இது சமநிலை ஆகியிருக்கு. அப்போ நம்ம படுத்த தேவையில்லை. அதுதான் சொல்கிறான், பொட்டாசியம் சமநிலையில் தான் இருக்குன்றான். அதை தான் என்ன சொல்கிறான்? பொட்டாசியம் அதை ஆனால் K இஸ் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அப்புறம் K ஏற்கனவே சமநிலையில் இருக்குது. இப்போ எஸ்ஸை மட்டும் நம்ம சமநிலைப்படுத்தணும், சல்ஃபரை. அப்போது ரியாக்டன் சைடில் எத்தனை S இருக்குது? 10 S ஆட்டம் இருக்குதுன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த பாருங்கள், ரியாக்டன் சைடில் தானே 10 இந்த இருக்குது பாருங்கள். ரியாக்டன் சைடில் எவ்வளோ இருக்குது? 10 FeSO4 இருக்குது. அப்போ 10ன்றது காமனான நம்பர், அது எல்லாத்துக்குமே வரும். எதுக்கு? Feக்கும் 10 தான், எஸ்ஸும் 10 தான், ஓவும் 10 தான். ஓ இங்கே 40. ஏன்னா முன்னாடி உள்ள 10 ஓவுக்கும் வரும், அந்த ஓவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரிப்டும் வரும். ரைட்டா? அப்போ 4 ஆக்சிஜன், O4னா 4 ஆக்சிஜனுக்கு முன்னாடி ஒரு 10 இருக்கிறது. அப்போ 40 ஆக்சிஜன் இங்கே இருக்கிறது. சல்ஃபர் எவ்வளோ இருக்கிறது? சல்ஃபர் 10 தான் இருக்குது. சல்ஃபர் கீழே எதுவுமே இல்லை, வெறும் 10. அப்போ அயன் எவ்வளோ இருக்கிறது? வெறும் 10 தான் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் மட்டும் 40 இருக்கிறது. ஏன்னா 10 லெஃப்ட்டில் 10 அது கீழே ஒரு 4 வைத்தினாங்க, 40 இருக்கிறது. அப்போ இங்கே சல்ஃபர் எவ்வளோ இருக்குது? 10 இருக்கிறது. ரைட்டா? 10 இருக்கிறதுன்னு போட்டிருக்கான். அப்போ 10ன்னு சொன்னால் அதை எழுதியிருக்கான். அங்கே வாங்க, என்ன எழுதியிருக்கான்? ரியாக்டன் சைடில் 10 S இருக்கிறது ஆட்டம். எதில் இருக்கிறது? 10 FeSO4. இந்த FeSO4 என்ற ஒரு காம்பவுண்டில் 10 S இருக்கப்பா. இதை சமநிலைப்படுத்தணும். ஆமாம், ரைட் சைடில். அப்போ ப்ராடக்ட்னா ரைட் சைடில் எத்தனை இருக்குது? 18 S இருக்குது. அப்போ இது சமநிலையில் இல்லை. லெஃப்ட்டில் 10 இருக்குது, ரைட்டில் 18 இருக்குது. இது சமநிலையா? இல்லை. அப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சரியாக இருக்கணும். அப்போ ரைட்டில் 18 இருக்கான்னு பார்ப்போமா? ரைட்டில் 18னா இங்கே வாங்க, இந்த Fe2SO4 3 இருக்குது. அப்போது நல்லா பாருங்கள், இந்த FeSO4 3 அப்படின்னா SO4 3 அப்படின்னு வரும்போது இந்த 3 கீழே இருக்குல்ல, சப்ஸ்கிரிப்ட் 3, அது ரெண்டுக்குமே பொருந்தும். ஓக்கும் பொருந்தும், எஸ்ஸுக்கும் பொருந்தும். ஏன்னா பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா? அப்போ 3 S இருக்குது. அப்போ எத்தனை O இருக்குது? O முன்னாங்க 12 O இருக்குது. ஏன்னா O4 பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, வெளியில் ஒரு 3 இருக்குது, முன்னாங்க 12 O, 3 S இருக்குது. நம்ம எஸ்ஸை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ 3 S இதில் இருக்குது. ரைட்டா? ஏன் இதிலேருந்து பார்க்கக்கூடாது, மேலேருந்து பார்க்கணும். இதிலேருந்து பாருங்கள். இதிலேருந்து பார்த்தா எவ்வளோ இருக்குது? இந்த எஸ்ஓ இருக்குது, இந்த பிராக்கெட்டுக்குள்ளே வெளியில் 3 இருக்குது. அப்போது உள்ளே S இருக்குது. அப்போ 3 S இருக்குது. ஆனால் வெளியில் ஒரு 5 இருக்குது. அப்போ 3 × 5 எவ்வளோ ஆச்சு? 15 S இருக்குது இதில். ஏன் 15 Sனால் முன்னாடி 5 இருக்கு இல்லையா? அப்போ 5 இந்த எஸ்ஸுக்கு பொருந்தும். அதேமாதிரி பிராக்கெட்டு ஃபோல் பிராக்கெட்டில் ஒரு 3 இருக்கு இல்லையா? அதுவும் பொருந்தும். அந்த 3 மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3 S, இங்கே ஒரு 5, 15 S இருக்குது இதில். ரைட்டா? அதேமாதிரி ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? கீழே ஒரு 3, மேலே ரவுண்டு O4 4 ஆக்சிஜன், அது ஹோல் பிராக்கெட் சப்ஸ்கிரிப்ட் 3, முன்னாங்க 12 × ஒரு 15 60 இருக்குது ஆக்சிஜன். ரைட்டா? அப்போ சல்ஃபர் மட்டும் எவ்வளோ இருக்குது? 15 இருக்குது. ஏன்னா இந்த 3 வெளியில் 3 சல்ஃபர் ப்ளஸ் 5 15 சல்ஃபர் இருக்குது. இங்கே வாங்க 2MnO4, இதில் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. இந்த 2 முன்னாடி இருக்குல்ல, அது எஸ்ஸுக்கு பொருந்தும்ல, 2, 15 ஒரு 2 17. இங்கே K2SO4 அப்படின்னா எஸ் இதில் 1 தான் இருக்குது.
அப்போ 18 இருக்கிறது ரைட்டா. அப்போ 18 இந்த சைடு இருக்குது, ஆனால் இந்த சைடு 10 இருக்கிறது லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது? வெறும் 10 இருக்கிறது ரைட்டா. எவ்வளோ இருக்குது? 10 தான் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இதை சமநிலைப்படுத்தணும். சமநிலைப்படுத்தணும் எப்படி படுத்தணும் பார்ப்போம். சமநிலைப்படுத்தணும்னு சொன்னால் இங்கே வாங்க. இப்போ இந்த அதான் போட்டிருக்கேன், ரியாக்டன்ட் சைடில் 10 இருக்கிறது இதில். ஆனால் இதில் என்ன எவ்வளோ இருக்கிறது? ப்ராடக்ட் சைடில் வந்து எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 இருக்கிறது ரைட்டா. ஆனால் இதில் இப்போ இது கூட தப்பாக போட்டிருக்கான். ஏன் தெரியுமா? ரியாக்டன்ட் சைடில் 11 இருக்கிறது. ஏன்னு சொல்லட்டா, இந்த 10 SO4 இருக்கு இல்லையா, 10 SO4ல் ஒரு 10 இருக்கிறது. அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் H2SO4 இருக்கு இல்லையா, H2SO4ல் ஒரு S இருக்கு இல்லையா, அப்போ 11 இருக்கிறது ரைட்டா. 11 இருக்குது, ஆனால் இங்கே 18 இருக்கிறது. அப்போ சமநிலையில் இல்லை, சமநிலைப்படுத்தணும். 10ன்னு போட தப்பு. இங்கே H2SO4ல் ஒன்று இருக்கு இல்லையா, H2SO4லேயும் ஒரு எஸ் இருக்கிறது. அப்போ 11 இருக்கிறது. அப்போ 18 இது சமநிலைப்படுத்தணும்னா இங்கே வாங்க. இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா 5 Fe2SO4 இருக்கிறது ரைட் சைடில். அப்போ 2 MnO இருக்குது, K2SO4 இருக்கிறது ரைட்டா. அதுதான் 18 எப்படி வந்துச்சுன்னு போட்டு கொடுத்துருக்கேன். இந்த 18 எப்படி வந்ததுன்னு இவன் சொல்கிறான். நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த ரைட் சைடு ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். அந்த 5 Fe2SO4ல் எத்தனை இருக்குது? 15 இருக்குது. எப்படின்னா அந்த எஸ்ஸு இந்த வெளியில் ஹோல் ப்ராக்கெட் 3 எஸ்ஸு, அது போக முன்னாடி 5 3 15 எஸ்ஸு. அப்போ ரெண்டாவதில் வாங்க, எத்தனை? முன்னாடி 2 இருக்குது. அப்போ 2 × எஸ் 2 எஸ்ஸு. அப்போ இங்கே வாங்க, K2SO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 1 15 17 18 இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அவள் ரியாக்டன்ட் சைடில் 11 10ன்னு போட்டிருக்கான், 11 இருக்கும். என்ன ப்ராடக்ட் சைடில் 18. இதை சமநிலையில் எப்படி படுத்துறதுன்னா தேர்ஃபோர் ஆகவே த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 ஆட்டம் இருக்கிறதா? 10 or 8 இது ரெண்டுக்கு நல்ல எவ்வளோ? 8 ஆட்டம் டிஃபரன்ஸ் இருக்கிறது ரைட்டா. ஆனால் 11 தான் அதில் வரும். ஏன்னா 17 தான் வரும் டிஃப்ரென்ஸு. நான் அதை கரெக்டாக நீங்கள் புக்கில் உள்ள பார்த்துங்க, வாத்தியார் நடத்தும்போது கரெக்டாக கேட்டுக்கோங்க. தேர்ஃபோர் த டிஃபரன்ஸ் எஸ் 8 இருக்கா? 10 or 8னா 8 டிஃபரன்ஸ் இருக்கிறது ரைட்டா. எத்தனை ஆட்டம்? எஸ் ஆட்டம். ஆஹா, பார்த்துக்கோங்க. இதானே 10 35 ஸ்டெப் 4 அந்த போட்டுக்கோங்க. அதாவது ரியாக்டன்ட் சைடில் 10 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 18 இருக்குது. டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? தேர்ஃபோர் ஆகவே த டிஃபரன்ஸ் 8 எஸ் ஆட்டம் இருக்கிறது. எது? சல்ஃபர் ஆட்டம் 8 டிஃபரன்ஸ் வித்தியாசம் வருகிறது. எதில்? இன் ரியாக்டன்ட் சைடு. ப்ராடக்ட் சைடில் 18 இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 10 இருக்குது. அப்போ நம்ம ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 8 இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் சைடில் வந்து இன்னும் 8 கூட்டணும். அப்போது பட் அதை வந்து 2 டிஃபரன்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் த டிஃபரன்ஸ் 8 எஸ் ஆட்டம் அப்படின்னா சல்ஃபரிக் ஆட்டம் இன் ரியாக்டன்ட் சைடில் 8 டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா வலது சைடில் 18, இங்கே 10. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு. இதை சமநிலைப்படுத்த வேண்டும். பை எப்படி? பை மல்டிப்ளையிங் H2SO4 இருக்குல்ல ரைட் லெஃப்ட் சைடில், பை மல்டிப்ளையிங் H2SO4 by 8. லெஃப்ட் சைடில் உள்ள H2SO4 நம்ம 8ஆல் பெருக்கிட்டோம்னு சொன்னால் என்னது? இது மல்டிப்ளை, இது வந்து சரியாயிரும். ஏன்னா 8 கம்மியாக இருக்குது லெஃப்ட்டில். அப்போது H2SO4ல் எத்தனை எஸ் இருக்குது? 1 தான் இருக்குது. நம்ம 8ஆல் பெருக்கிட்டோம்னா அப்போ 8 எஸ் வந்துடும்ல. அப்போ 10 + 8 18 ஆயிரும். அப்போ சமநிலை ஆயிரும்ன்றான். அப்போது என்னால் பார்த்துக்கோங்க. தேர்ஃபோர் தி டிஃபரன்ஸ் 8 சல்ஃபர் ஆட்டம் இருக்கிறது. எங்கே? இன் ரியாக்டன்ட் சைடு. வலது சைடில் ப்ராடக்ட்டில் 18. அப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒன்லி 10 தான் இருக்குது. 10 FeSO4 இருக்குது. ஆனால் H2SO4ல் 1 தான் இருக்குது. ஆனால் நம்ம 8ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 8 SO4 ஆயிரும். அப்போ 10 8 18 ஆயிரும்ன்றான். அதான் தேர்ஃபோர் பட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு. அது சமநிலைப்படுத்தப்படுகிறது பை எப்படி? மல்டிப்ளையிங் பெருக்கி. எதை பெருக்கி? H2SO4 லெஃப்ட் சைடில் H2SO4 இருக்கு இல்லையா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு அடுத்து அதை 8ஆல் பெருக்கினா H2SO4 8ஆல் பெருக்கணுன்னா மல்டிப்ளையிங் H2SO4 by 8. 8ஆல் பெருக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நவ் பேலன்ஸ். ஈக்குவேஷன் என்னது? நவ் பிகம்ஸ்னா இந்த மாதிரி கீழே கண்ட மாதிரி ஆயிரும்ன்றான். கீழே கண்ட மாதிரி பாருங்கள். 10 FeSO4 + 2 KMnO4 + 8 கூட்டிக்கிட்டான்.
வெறும் H2SO4 தான் 8 வந்து பெருக்கிட்டான். பெருக்கணுன்னா 8 H2SO4 அப்படின்னா இப்போ எத்தனை H2SO4 இருக்குது? லெஃப்ட் சைடில் 10 இங்கே இருக்குது முதல்ல. இங்கே ஒரு 8 H2SO. எஸ்ஸோ எத்தனை ஆச்சு? 8 ஆச்சா? அப்போ 18. ரைட் சைட்லேயும் 18 பேலன்ஸ் ஆகிடுச்சா? இப்போ எஸ்ஸும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, கே ஏற்கனவே பேலன்ஸ் ஆகிருந்தது. இன்னும் 2 தான் மிச்சம் இருக்குது. என்னது? ஹெச்சு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கிறது. அதை பார்த்தோம்னா மொத்த பேலன்ஸ் முடிஞ்சிடும். இப்போ 5வது ஸ்டெப்புக்கு வாங்க. பேலன்ஸ் ஹெச் அண்ட் ஓ ஆட்டம்ஸ். இப்போ அந்த ரெண்டையும் பண்ணிட்டோம்னா அதுவும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம கடைசி என்ன பண்ண போகிறோம்? முதல்ல பண்ண வேண்டாம்னு சொன்னால் 4வது ஸ்டெப்பில் ஹெச்சையும் ஓ இப்போ பண்ணாதீங்க, பொட்டாசியத்தையும் சல்ஃபரையும் பாருங்கன்னா அப்போ பொட்டாசியம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா HIOவை நம்ம பண்ண போகிறோம். இப்போ HIOவும் பண்ணும்போது இப்போ ரியாக்டன்ட் சைடில் வந்து ரியாக்டன்ஸ் லெஃப்ட் சைடு வினைபுரியும் பொருளில் வந்து எத்தனை ஹெச் இருக்குதுன்னு பாருங்கள். 16 ஹெச் இருக்குது. ரைட்டா? ஏன்னா இங்கே பாருங்கள் 8 H2SO4 8 H2SO4 தான் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. நல்லா பாருங்கள், ரியாக்டன் சைடில் என்ன இருக்கா? இந்த இதுலையா 10 FeSO4 ஏதாவது ஹெச் இருக்கா? இல்லை. 2 KMnO4 ஹெச் இருக்கா? இல்லை. அப்போ இதில் இருக்கப்பா 8 H2SO4. அப்போ 8 ஹெச் முன்னாடி இருக்குது, கீழே ஒரு 2. அப்போ 2 × 8 16 ஹெச் இருக்கப்பா லெஃப்ட் ப்ராடக்டில். அப்போ வலது சைடில் என்ன இருக்குது? இந்த FeSO4ல் ஒன்றும் இல்லை, MnSO4ல் ஒன்றும் இல்லை, K2SO4 இல்லை. இதில் 2 தான் இருக்குது. H2SO4 2 ஹெச் தான் இருக்குது. இப்போ ஹெச்சை பார்க்குறான், ஹெச்சையும் ஓவையும் பார்க்கணும். இப்போ ஹெச்சை மட்டும் பார்க்குறான். வலது சைடில் 2 இருக்குது, இடது சைடில் 16 இருக்குது. இது எப்படி சமநிலைப்படுத்துது? இப்போ பாருங்கள், பேலன்சிங் ஹெச் அண்ட் ஓ. ஹெச்ஐ ஓவை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரியாக்டன் சைடில் எவ்வளோ இருக்குது ஹெச்? அப்படின்னா 16 ஹெச் இருக்குது. நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த அதை தான் அதை 8ன்னா 8 H2O SO4. இதுக்குள்ளே என்ன இருக்குது? 2 8 16. அதுதான் சொல்லியிருக்கேன். அந்த அவனாக போட்டு கொடுத்துட்டான். 8 × 2 ஹெச்சுகள் 16 ஹெச் ரியாக்டன் சைடில். இப்போ ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்குது? H2O. அப்போ 2 தானே இருக்குது ப்ராடக்ட் சைடு. அப்படின்னு பாரு 2 எத்தனை ஹெச்? 2 = ஹெச் ஆட்டம். 2 ஹெச் ஆட்டம் எதில் இருக்குது? H2O மாலிக்குள்ளே இருக்குது. அதை போட்டுட்டு என்ன போட்டிருக்கான்? எக்ஸாம்பிள் 1 × 2 ஹெச். அப்போ ஒரு ஹெச்சு தானே, ஒரு ஹெச்சு முன்னாடி ஹெச்சுக்கு முன்னாடி எனக்கு 1. அப்போ கீழே 2 இருக்குல்ல, அப்போ 2 ஹெச் = 2 ஹெச். 2 ஹெச் இருக்கிறது வலது சைடில். இப்போ வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இங்கே 16 இங்கே 2 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும்? தேர்ஃபோர் ஆகவே மல்டிப்ளையிங் H2SO4 மாலிகுல் இந்த ப்ராடக்ட் சைடு பை 8. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் சைடுனா வலதுபுறம், அம்புக்குறிக்கு வலதுபுறம் நீ அந்த H2SO4 மாலிகுலை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு 16 வந்துடும். லெஃப்ட்டில் ஏற்கனவே என்ன இருக்குது? 16 இருக்குது, ரைட்லேயும் 16 வந்துடும் அப்படிங்கிறான். இந்த பாருங்க, ரைட் சைடில் உள்ள ப்ராடக்டில் உள்ள H2SO4 முதல்ல ஒன்றுமே இல்லை வந்தது. இப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டானா அப்போ எத்தனை ஆச்சு? 2 × 8 16 ஆச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் வாங்க, எதில்? ரியாக்டன்ட்டில் H2SO4 அதில் எத்தனை இருக்குது? 2 × H 8 8 16 16 சரியாச்சா? இன்னும் ஒன்று மிஞ்சி இருக்குது. என்னது? ஆக்சிஜன் மட்டும். ஆக்சிஜன் நம்ம ஈக்குவல் பண்ணணும். த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ்டு. ஆக்சிஜன் ஆட்டம் இந்த பொட்டாசியம் ஆட்டம் மாதிரி பேலன்ஸ் ஆகிடுச்சான், சரியாக இருக்குன்ட்டான். த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ். அது வந்து 2 சைடு சரியாக இருக்குது, தேவையில்லைன்ட்டான். இருந்தாலும் நம்ம பார்த்துக்குறோம். திஸ் இஸ் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன்றான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏற்கனவே பொட்டாசியத்தை நம்ம பார்த்துட்டோம். இதில் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போமா? ஏன் பொட்டாசியம் வந்து பேலன்ஸ் ஆகிருக்குன்னு தான் சொன்னான். இப்போ ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. பொட்டாசியம் ஏன் பேலன்ஸ் நம்ம பார்க்கலன்னா பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், எங்கேயாவது பொட்டாசியம் இருக்கா? நடுவில் இருக்குது KMnO4. அப்போ எத்தனை 2 இருக்குது. அப்போ ரைட் சைடில் எங்கேயாவது இருக்கான்னு பாரு, இங்கே இருக்குது K2SO4 2 இருக்குது. அப்போ ஏற்கனவே பேலன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிருக்குன்றானே எப்படின்னு பார்ப்போமா? இப்போது இங்கே வாங்க, லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது பார்ப்போம். இப்போது 10ன்னு முன்னாடி போட்டிருக்கான். அந்த 10 ஓவுக்கும் பொருந்தும். கீழே ஒரு 4 போட்டிருக்கேன். அப்போ அது 4 ஆக்சிஜனுக்கு 10 இருக்குது முன்னாடி. அப்போ எத்தனை? 4 × 10 40 ஆக்சிஜன் இருக்குது. இதில் SO4ல் ஃபெரஸ் சல்ஃபேட்டில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 40. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. இதை KMnO4 முன்னாடி 2 இருக்குது, 8 இருக்குது. ஏன்னா 2 இருக்குல்ல, இந்த 2 KMnO4. அப்போ 2 × 4 8. அப்போ 40 ஒரு 8 48. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது ஆக்சிஜன் அப்படின்னா முன்னாடி 8 இருக்குது, அதுக்கு கீழே O4 இருக்குது. அப்போ 8 4ஐயும் பெருக்கணும். 3024 4 32 4 32 ஆச்சா? அப்போ இது 32 இருக்குது. அங்கே ஒரு 40 ஒரு 48 ஒரு 32 50 50 ஒரு 8 80 இருக்குது. லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது? 80 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ரைட் சைடில் 80 இருக்கணும். பார்ப்போமா? இப்போ இங்கே வாங்க. இப்போ முன்னாடி 5 இருக்குது. என்னது? 5 Fe2 ப்ராடக்டில் 5 இருக்குது. அப்போ ஓவுக்கும் அந்த ஓவுக்கும் பொருந்து 5. ஆனால் இங்கே O4 இருக்குது ப்ராக்கெட்டுக்கு உள்ள.
ஆனால் வெளியில் ஒரு 3 இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு 4 ஆக்சிஜன் இருக்குது. அது இப்போ ஒரு ஹோல் ப்ராக்கெட்டை போட்டு ஒரு 3 போட்டிருக்கேன். அப்படின்ன மீனிங் என்ன? இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும். முன்னாங்க 12 ஓ இந்த ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 12 × 5 எவ்வளோ ஆயிடுச்சு? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 ஆக்சிஜன். அப்போ ப்ராக்கெட்டை விட்டு இந்த மாதிரி 3 மடங்கு 4 ஆக்சிஜன் 3 மடங்கு நான் 12 ஆக்சிஜன் இந்த இடத்துல இருக்கிறது. அப்போ 12 × 5 12 60 ஆக்சிஜன். இந்த இதில் மட்டும் 60 ஆக்சிஜன் இருக்குது. ரைட்டா? நம்மளுக்கு 80 வேணும். அப்போது இங்கே வாங்க, இதில் எவ்வளோ இருக்குது? இதில் 4 × 8. இந்த ஆக்சிஜன் 4, இது 2, இதில் ஒரு 8, 60 ஒரு 8 68 இருக்கிறது. இன்னும் ஒரு 12 வேணும் 80க்கு. அப்போ 12ல் என்ன இருக்குது? இங்கே KSO4ல் 4 இருக்கிறது. 4 தானே? KSO4 4 போச்சு. அப்போ 12ல் 4 போச்சுன்னா மீதி எவ்வளோ வேணும்? என்ன? 8 வேணும். 8 இங்கே இருக்குது பாருங்கள். 8 H2O. இந்த 8 காமனா 8 ஆக்சிஜன் இருக்குது. சரியாக போச்சா? அப்போ 80 ஆக்சிஜன் இங்கிட்டே இருக்குது. அப்போ ஏற்கனவே ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகி இருக்கிறது. அவன் சொன்னது சரி. இதில் இந்த ஈக்குவேஷனில் பொட்டாசியம் ஆக்சிஜன் மட்டும் பேலன்ஸ் ஆகி இருக்கிறது. ரைட்டா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அயன் எலக்ட்ரான் மெத்தட். அயனுக்கும் எலக்ட்ரானை 2ஐயும் கம்பைன் பண்ணி நம்ம இன்னொரு மெத்தட் 2 மெத்தட் பார்த்தோம்ல, அதான் பார்க்க போகிறோம்.